Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் JEE மெயின் செஷன் 1 சம்பந்தமா 2026க்கு நடக்க போகுது இல்லையா? அது சம்பந்தமா கேட்ட இம்பார்ட்டன்ட் டவுட்ஸ் தான் பார்க்க போறோம். நமக்கு கரெக்ஷன் விண்டோ டிசம்பர் 1, டிசம்பர் 2ஆம் தேதி 2 நாளோட முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் JEE மெயின் சம்பந்தமான டவுட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ப்ரெசன்டேஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ JEE மெயின் 2026 frequently asked questions. இந்த கொஷின்ஸ்க்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் என்ன ஆன்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் ஆன்சர்ஸ் தான். ஸோ JEE மெயின் 2026 செஷன் 1 எக்ஸாம் டேட் என்ன அப்படின்னா ஜனவரி 21லேருந்து ஜனவரி 30 வரைக்கும் நடக்க போகுது. ஓகே. Do students need to fill separate forms for session 1 and session 2? செஷன் 1க்கும் செஷன் 2க்கும் தனித்தனி ஃபார்ம் ஃபில் பண்ணணுமா அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் செஷன் 1க்கு அப்ளை பண்ணியிருந்தா அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன் டைம் தான். ஒருவேளை செஷன் 1க்கு ரெஜிஸ்டர் பண்ணலன்னா செஷன் 2க்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்ளிகேஷன் அப்படிங்கிறது செஷன் 1க்கு அப்ளை பண்ணவங்க செஷன் 2 எழுதணும் அப்படின்னா மார்ச் மந்த்ல திருப்பியும் அப்ளை பண்ணணும். செஷன் 2க்கு பேமெண்ட் பண்ணணும். எஸ். ஓகே. நெக்ஸ்ட், கேன் ஏ கேண்டிடேட் அப்ளை ஃபார் ஒன்லி ஒன் செஷன்? எஸ். நீங்க செஷன் 1க்கு மட்டும் அப்ளை பண்ணலாம் அல்லது செஷன் 2க்கு மட்டும் அப்ளை பண்ணலாம். ரெண்டு செஷனுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இல்ல சார் நான் ஒரு செஷனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்க செஷன் 1க்கு அப்ளை பண்ணிட்டு எனக்கு அதுலயே நல்ல மார்க் வந்துரும்னா விட்டுடலாம். இல்ல செஷன் 1ல எனக்கு மார்க் குறையும் போல இருக்கு, செஷன் 2க்கு அப்ளை பண்ணணுமா, அப்ளை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு செஷனுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், ரெண்டுல ஏதாவது ஒரு செஷனுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம், அது உங்க சாய்ஸ். அடுத்து, இஃப் ஏ ஸ்டூடெண்ட் மிஸ்ஸஸ் செஷன் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் கேன் தே அப்ளை ஃபார் செஷன் 2? கண்டிப்பா செஷன் 1க்கு அப்ளை பண்ணல அப்படிங்கிறவங்க தாராளமா செஷன் 2க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. செஷன் 1 மிஸ் பண்ணவங்க செஷன் 1க்கு அப்ளை பண்ணாதவங்க செஷன் 2க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் டிஜிட்டல் டிஜி லாக்கர் டாக்குமெண்ட்ஸ் அக்செப்டட்? எஸ். டிஜி லாக்கர்ல இருந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற டாக்குமெண்ட்ஸ் பர்டிகுலர்லி சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பா அதை ஒரிஜினலா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதுல டவுட்டே கிடையாது. டஸ் நேம் மிஸ்மேட்ச் பிட்வீன் கிளாஸ் 10 மார்க் ஷீட் அண்ட் ஆதார் அஃபெக்ட் கேண்டிடேச்சர்? கிடையவே கிடையாது. இது நிறைய பேர் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, தவறா சொல்லியிருந்தாங்க. கிளாஸ் 10ல இருந்து ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் ஒன்று விடாம ஒத்து போகல அப்படின்னா உங்களை எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க, கேண்டிடேச்சர் கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு பயமுறுத்துற மாதிரி சொன்னாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. கிளாஸ் 10 மார்க் ஷீட்லயும் ஆதார்லயும் ஒரே மாதிரி நேம் இல்லாட்டி கூட நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்பார் ஐடி மேண்டேட்ரியா, கம்பல்சரியா? அப்பார் ஐடி கம்பல்சரி கிடையாது. JEE மெயினுக்கு மட்டும் கிடையாது, நீட்டுக்கும் கம்பல்சரி இல்லை. அப்புறம் அப்லோடட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது அப்லோடட் லைவ் போட்டோ இந்த தடவை புதுசா அப்லோட் பண்ணீங்க, அது வந்து ஆதாரோட மிஸ்மேட்ச் பண்ணலன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் NTA உங்களோட அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணுவாங்க. ஒருவேளை மேஜரா அதாவது லைவ் போட்டோவுக்கும் ஆதார்ல இருக்க போட்டோவுக்கும் சுத்தமா ஒத்து வரல அப்படின்னா உங்களுக்கு இமெயில் மூலியமாவோ SMS மூலியமாவோ இன்டிமேட் பண்ணுவாங்க. இஸ் அப்லோடிங் ஏ கேட்டகரி சர்டிஃபிகேட் மேண்டேட்ரி? என்னோட கேட்டகரி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்றது கம்பல்சரியா? கம்பல்சரி கிடையாது. கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வேண்டாம். ஆனா கேட்டகரி சர்டிஃபிகேட்ல இருக்க சர்டிஃபிகேட் நம்பர், சர்டிஃபிகேட் எப்போ இஷ்யூ பண்ணாங்க, இஷ்யூ பண்ண அத்தாரிட்டி யாரு, அதை நீங்க ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணணும். கால்குலேட்டர்ஸ் அலோவ் பண்ணுவாங்களா? கண்டிப்பா கால்குலேட்டர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. கேன் கேண்டிடேட் எடிட் தேர் அப்ளிகேஷன் ஃபார்ம்? டிசம்பர் 1-2ல நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டவுட்ஸா நம்ம இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க செஷன் 1க்கு அப்ளை பண்ணலைன்னாலும் செஷன் 2க்கு தனியா அப்ளை பண்ணிக்கலாம். செஷன் 1க்கு அப்ளை பண்ணி எழுதினாலும் செஷன் 2க்கு திருப்பியும் நீங்க சேம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு ஃபீஸ்லாம் பே பண்ணி அப்ளை பண்ணி எழுதணும். ஓகே. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். திருப்பி சொல்றேன், நீட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது உங்களோட கேட்டகரி சர்டிஃபிகேட் நீங்க அப்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நீங்க கண்டிப்பா உங்க கேட்டகரி சர்டிஃபிகேட்டோட இஷ்யூ பண்ண டேட்டு, நம்பரு, யார் இஷ்யூ பண்ண அத்தாரிட்டிங்கிற டீட்டெயில் கேட்பாங்க. நீட் அப்ளிகேஷனுக்கும் JEE மாதிரியே என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் அல்லது SC/ST சர்டிஃபிகேட், கேட்டகரி சர்டிஃபிகேட், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட் யாரெல்லாம் அதுக்கு தகுதியோ அதை வாங்கி வச்சுக்கோங்க.
All the best of luck. God bless you. Thank you.